பிஜேபிங்கிறது ஒரு தேசிய கட்சி. அவர்களை சந்திக்கணும்னா ஒவ்வொரு முறையும் உள்துறை அமைச்சர் வந்து சென்னையில உட்கார்ந்து திரு பியூஷ் கோயல் அவர்கள் சென்னையில வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் பேச முடியாது. அதனால திரு இபிஎஸ் அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்டரை பார்த்து அவங்க பிஜேபி தொகுதிகளை பத்தி பேசியிருப்பாங்க. பேசியிருக்கலாம், எனக்கு தெரியல. நான் உடனே அவர் பேசினார்ல. நீங்க இப்ப தொடர்ந்து இப்ப எங்கள்கிட்ட என்ன பேசினார்னா, நாங்க சீட் ஷேரிங்க பத்தி எல்லாம் எதுவுமே பேசல. அதெல்லாம் அங்க 4 நாள்ல நாங்க உள்துறை அமைச்சர்கிட்ட பேசினுடைய கருத்து என்ன? அததான் இப்ப சொன்னேன். அதுதான் சொன்னேன். நம்ம இந்த தேர்தலை எல்லா கட்சிகளும் 234 தொகுதிகளிலும் எப்படியெல்லாம் நாம் அதை எதிர்கொள்வது, பீகார்ல அவங்க எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல இந்த தேர்தல்கள்ல நடக்க இருக்கின்ற 26 தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையுடன் எல்லா தொகுதியும் செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் என்னை அழைத்திருந்தார்கள். அதை பத்தி பேசியிருக்கோம்.